இப்போதான் மாவீரன் நம்ம பழனிசாமி சேலம் மைதானத்தில் பேசுனதை எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி என்ன நீங்கள் சந்திக்கிறீங்க. அதில் கூட்டணி பற்றி அன்புமணி ராமதாஸ் பேசுகிறார். அவர் பேசுகிறத நான் கவனித்தேன். மற்ற கூட்டணியை விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன், தேமுதிக இதையெல்லாம் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி அன்புமணி ராமதாஸ் பேசுகிறார். இவர் தாங்க டயர் நக்கின்னு சொன்னார், நாகரிகத்தை வேணுன்றாரு. இவர் தான் டயர் நக்கின்னாரு யாரை? பழனிசாமிய. இவர் தான் இவனுக்கெல்லாம் ஃபினான்ஸ் தெரியுமான்னு கேட்டார். ஒரு கவுன்சிலருக்கே லாய்க்கு இல்லாத நீ சீஃப் மினிஸ்டர் ஆகணுமான்னு கேட்டார். இப்போ என்னடா நான் இங்கே நின்று மைதானத்தில் முழக்கம். ஏன்னா அது மாதிரி கேவலமாக திட்டவனை தான் கட்சிக்காரனை கொடுக்காம ராஜ்யசபா சீட்டை தூக்கி இந்த பழனிசாமி கொடுத்தது. இது வழக்கம் பழனிசாமிக்கு, அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 20 சீட்டு தான் வரும் எதிர்கட்சிங்கிற சொல்லிட்டு இரும்பிட்டு தண்ணி கொடுக்குறாரு. கேப் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன் பழனிசாமி, நீ 20 சீட்டு வருவீன்றதை பாருங்க. நான் மறைச்சி பேசுகிற ஆளே கிடையாது. நான் புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு சொல்லியிருக்கோம். நான் மறைச்சி பேசவே மாட்டேன். இந்த கொங்கு பெல்ட்டில் ஃபுல்லாக ஒரு 2-3 சீட்டு வரும். அது எங்கே வரும்னு எனக்கு தெரியும். நான் சொல்ல தயாராக இல்லை. நீ அத்தனையும் ஊற்றிக்கும். நீ இங்கே மதுரையை தாண்டினா ஒரு சீட்டு கூட வராது. ஒரே ஒரு சீட்டு கூட மதுரையை தாண்டி பழனிசாமியினுடைய கூடாரத்தில் இருக்க ஒருவரும் வெற்றி பெற முடியாது. அதே மாதிரி விழுப்புரம் அந்த பெல்ட் புறா நடக்கவே நடக்காது. சென்னையில் நடக்காது. எங்கிருந்து ஜெயிச்சிருவேன் நீ? நான் அன்புமணி ராமதாஸ் இது மாதிரி அசிங்கமாக பேசுனாரு, கூட்டணியில் வச்சிருக்கேன். இன்னொருத்தர் உங்க கூட சேர்றதை விட தூக்கில் தொங்கலாங்க. இவனோட சேர்றதை விட பழனிசாமியோட இப்படிப்பட்ட துரோகி கிடையாது, நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னாரு டிடிவி தினகரன். அவரும் உன் பக்கத்தில் இருக்கார். செத்து போனாலும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி கிடையாது. நேற்று கூட முதல்வர் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு பேசும்போது. கூட்டணி வரவே வராது. எஸ்டிபி மாநாட்டில் பெரிய முழக்கத்தை விட்டணி. இன்னைக்கு அதை பிஜேபியோட நீங்க போறீங்க. ஆகவே எப்படிப்பட்ட 3 பேர் தன்னுடைய தந்தைக்கே துரோகம் செய்துவிட்டு தன்னை வளர்த்து ஆளாக்கி எம்பி பண்ணி அத்தனையும் பண்ணி கொடுத்த ராமதாஸ் என்கின்ற பெரியவருக்கு பாவம் இன்னைக்கு அவர் கேண்டிடேட் சுயேட்சை நிற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கே துரோகம் செய்தவர் ஒருவர், தூக்கு போட்டுக்கிறேன்னு சொன்னவர் ஒருவர், மத சார்பற்ற கூட்டணின்னு வச்சிருக்க இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பா மதத்தையும் கடவுளையும் பிரச்சாரம் செய்கின்ற பிஜேபி RSS கூட்டத்தில் ஏடிஎம்கே மினிஸ்டர் கலந்து கொண்டது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பிஜேபி இதுதானே உங்களுடைய கூட்டணி. வேற என்ன கூட்டணி வாழுதீங்க? அங்கிருந்து தேமுதிகவும் இங்கே வந்துருச்சு. ஆகவே கத்துன்னு கத்துறது, காட்டு கத்துறது. ஒருத்தர் பாருங்க, நான் இப்போ அண்ணன் வீட்டில் உட்காந்துருக்கேன். அப்துல் கலாம் டால் லீடர், முன்னாள் குடியரசுத் தலைவர் படத்தை பார்க்குறேன். ஜெயச்சந்திரன் அண்ணன் வீட்டில், எங்கள் விசிகாவினுடைய தலைவர் அவர் திரும்ப வழி வந்தவர் அண்ணன் வீட்டில் பார்க்குறேன் அப்துல் கலாம் அவரோட படத்தை. எவ்வளவு பெரிய நமக்கு கிடைச்ச பெரிய சயின்டிஸ்ட். அப்படிப்பட்ட சயின்டிஸ்ட் என்ன விரும்பினார்? உயர் கல்வியை விரும்பினார், நதிநீர் இணைப்பை விரும்பினார், கங்கை காவேரி இணைய வேண்டும் என்று அதை முற்றிலுமாக செயல்படுத்த வேண்டும் என்று துடித்தார். அவர் கனவு கண்டாரா? அந்த கனவு அதே மாதிரி அந்த கனவு ஸ்டாலின் சரி பண்றேன்னு சொன்னாரா? எனக்கு ஒரு ஆசைங்க கனவு. என்ன கனவுன்னா நயன்தாரா வேணுங்கன்றான் ஒருத்தன். இவன் தான் அதிமுக முன்னாள் அமைச்சர். இவனை மிஞ்சி ஒருத்தர் உடவு கொடுக்குறீங்க, ஏன் பாவாடை கொடுக்கறது இல்லைன்ற கொள்கை பாருங்க. இதெல்லாம் தேர்தல் மேனிஃபெஸ்டோ, தேர்தலுடைய இது நாம்ஸ். இவங்க கட்சி இது. அவரு பாவாடை ஏன் கொடுக்கலங்கிற ஒன்று ரெண்டாச்சு. ஒரு படி மேலே போயிட்டார். இப்போ கேஸ் போட்ட பின்னாடி இப்படின்னு துடிக்கிறார் பழனிசாமி. நேற்று வந்திருக்கு, இறுதி தீர்ப்புக்கு போயிருக்கு. அதை அவங்க டிவியில் பொய்யா போட்டுட்டு இருக்காங்க. நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு சொல்கிறேன், சில டிவி விலைக்கு வாங்கிட்டாங்க. ஒரு 1-2 டிவி விலைக்கு வாங்கிட்டு தவறாக எழுதி வைக்கிறாங்க. பழனிசாமி 20க்கு மேலே வர முடியாது. அப்புறம் பழனிசாமி இன்னொரு இடத்துல போய் என்ன பேசுறாரு? வெள்ளம் வந்தது, கொரோனான்னு சொல்ல வர, கொரோனா வந்தது, வெள்ளம் வந்தது, புயல் வந்தது, மழை பெய்ந்தது, எல்லாமே என் ஆட்சியில் நடந்தது. நல்லவர் இருந்தால் தான் அதெல்லாம் வராது. நீ அயோக்கியனால ஆட்சியில் இதெல்லாம் நடந்தது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதெல்லாம் வந்தது. அந்த கொரோனா இருந்தப்போ இதே ஸ்டாலின் ஆட்சியில் வந்திருந்தா ஸ்டாலின் போயிருப்பார் மேலன்ற. இப்போ கேஸ் போட்ட முன்னாடி மாற்றி பேசி பார்க்குறேன். அடுத்து அவர் பையன் இந்த சனியா, ஐயோ சும்மாவே இருக்க மாட்டேங்குது என்ன உதயநிதி ஸ்டாலின்.
அவரை போய் சொல்றாரு. இது இப்போ பாலிடையில் குடிச்சப்பயே செத்து போயிருக்கணும். என்னங்க வரமுறை இல்லாமல் அநாகரிகத்தோட உச்சிக்கு போய் இப்படி ஒரு தேர்தல் பரப்புரையா? ஆவும் கத்துறது, வந்து இங்க வந்து பார், இங்க வந்து பார், வா வா அப்படின்னு என்ன தொண்டை கிழி. நான் விசாரிச்சதுல 60-70 ஸ்பீக்கர் காலியா போயிடுச்சான். எந்த ஸ்பீக்கரையும் விடுறது இல்லை. அவன் ஸ்பீக்கர் வைக்கிறவன் பயப்படுறான். அந்த கத்துற என்னது கத்துற நீ ஜெயிக்கவே முடியாது, எழுதி வச்சுக்கோ. ஒரு சில ஊடகத்தை வச்சு தூக்கி நிறுத்துறவன எப்படியாவது வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நடக்காது தம்பி பழனிசாமி, நீ நினைக்கிறதுலாம் நடக்காது. அப்போ அந்த அம்மா காலில் விழுந்த வந்த முதலமைச்சரான, அப்புறம் ஒரு எதிர்கட்சி தலைவரான, இப்ப எதிர்கட்சி தலைவர் நீ ஆக முடியாது. அது நடக்காது. மக்கள் ஏமாந்துடாதீங்க. ஏதோ பழனிசாமி இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறார். பழனிசாமி ஃபீல்டில் இல்லை. ஆகவே பழனிசாமிக்கு தப்பி தவறி ரெட்டையில தீய சக்தி இருக்கு, ஓட்டு போட்டுறாதீங்க. இப்ப வேற வழியே கிடையாது. நம்ம கூட்டணி இந்த முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி இந்த அவருடைய தலைமையில் இருக்க கூட்டணி இந்தியா கூட்டணிக்கும் அங்க இருக்க இந்தியாவுக்கும் தான் போட்டி. அதுதான் நம்ம கருத்தில் சொல்லணும். கொஞ்சம் ஏமாந்தா கூட ஜாதி பேர், கடவுள் பேர், மதத்தின் பேரை சொல்லி தமிழ்நாட்டை தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும், கலைஞரும், அம்மாவும், இப்பொழுது மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நடத்துகின்ற இந்த திராவிட பாரம்பரியத்தை ஒழிக்க முற்படுவார்கள், செய்வார்கள். இதுதான் என்னுடைய விஷயம். ஆகவே பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டார்கள். அதனால அந்த திருப்பி எதிர்கட்சி தலைவர் கனவே காணாது. எதிர்கட்சி தலைவரால் வரவே முடியாது. இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும் பழனிசாமி. இந்த தேர்தல் முடியும், ஏடிஎம்கே சீட்டெல்லாம் குறைஞ்சி நிற்கும், இங்கே ஒரு புரட்சி வெடிக்கும். அதுக்கு நாங்கள் ஒரு காரணமாக இருப்போம், அமைவோம் என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். இலக்கிய செங்கோட்டையன் உள்ளிட்ட எல்லாரையுமே ரொம்ப ஒரு அநாகரிகமா திட்டாரு. அது என்ன காரணத்தினால இந்த அளவுக்கு அவர் பேசுறாரு? ரொம்ப கேவலமா இறங்கி பேசுறாருங்க. முதல்வர் செத்து போகணுன்றாரு, துணை முதல்வர் செத்து போகணுன்றாரு. ஒருத்தன் பாவாடை கேட்கறான், ஒருத்தன் நயன்தாராவை கேட்கறான். இது என்ன தேர்தல் பரப்புரையா? நீங்க கேட்ட மாதிரி செங்கோட்டையனே கண்ணா அப்படின்னு வான்றாரு. அந்த செந்தில் பாலாஜியை பொழந்துட்டாங்களாம். லாங்குவேஜ் பாருங்க. நான் முதல்ல போய் எங்கேயா படிச்சுட்டு வா, ஸ்கூல்ல போய் சனிங்க பொழந்துட்டாங்கன்னா என்ன, பைபாஸ் சர்ஜரி செஞ்சுட்டு இருக்காரான் அவரு. உன்னை பொழந்துட்டாங்க தம்பி, உன்னை முடிச்சிருவாங்க தம்பி, உன்னை முடிச்சிருவாங்க கம்ப்ளீட்டா. ஏமாற போற நீ? யாரும் ஏமாறது? மக்கள் ஏமாற மாட்டாங்க, உனக்கு ஓட்டும் போட மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன், கொங்குல இருந்து ஒரு 4 சீட் வருது, நீ எழுதி வச்சுக்கோ. அதை விட்டா இங்கேயும் வராது. நான் கிளியரா உங்களுக்கு விவரிச்சு சொல்லிட்டேன். இது கேவலமான பேச்சுங்க. இந்த பேச்சுக்களை நீங்க கன்சிடர் மக்கள் ரொம்ப வெறுப்பா இருக்காங்க. பழனிசாமி காட்டு கத்துறது, இவ்வளோ கத்துறது இல்லை. கண்ணாபண்ணு கத்திட்டு ஒதுக்கிட்டே கத்தி ஒழிவு போற அரசியல் இருந்தவர். அதிமுக கூட்டணி 210 இடங்களை வெற்றி சொல்றாரு. திமுக கூட்டணி எவ்வளவு சார்? பழனிசாமி இங்க பிக்சர்லயே இல்ல. நான் சொல்லிட்டேன், சிங்கிள் டிஜிட்ல போய் முடியும். நீங்க அதை தூக்கி பிம்பத்தை கட்டுறாங்க. நான் அந்த தொலைக்காட்சி பேரை சொல்ல விரும்புறேன். நம்பர் 1 நம்பர் 2 தொலைக்காட்சியா இருக்காது, அதுதான் தூக்கி நிறுத்துது. அந்த தொலைக்காட்சி மன்னிப்பு கேட்டது போன தேர்தல் தவறான ரிசல்ட் சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு. ஆகவே தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் எப்பயுமே தொலைக்காட்சியை பற்றி தவறா பேசணும். ஆனா தவறான கருத்தை கொண்டு போய் நிறுத்தி பழனிசாமி பர்ச்சேஸ் பண்ணிட்டார். ஆகவே ஓப்பனா சொல்றேன், நியூஸ் 7 அவருடைய பேச்சை தான் கேட்கும். அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டார். ஆகவே இப்போ பிம்பத்தை ஏற்படுத்துவது, இவர் இருக்கிற மாதிரியும் வர மாதிரியும் அப்படியே எதிர்கட்சியா வந்துடுற மாதிரியும் ஒன்றும் நடக்காது. ஆகவே இதுதான் இறுதி தேர்தல். அவர் அங்கேயே ஸ்ட்ரகல் ஆகிட்டு இருக்காரு சார். எடப்பாடியிலே